உள்ளூராட்சி மன்றம் மற்றும் மாகாண சபையினுடைய முக்கியத்துவம் என்ன? කොච්චර වැදගත්ද කියන එකයි පළාත් සභාව කොච්චර වැදගත්ද කියන එකයි ඇත්තටම ඉතාම වැදගත්ම කරුණක් තමයි අපි සාකච්ඡා කරන්නේ. ඒකේ බැලුවොත් පළාත් පාලන ආයතන ගැන අපි ඉස්සෙල්ලා බලමු. පළාත් පාලන ආයතන තමයි කෙලින්ම ගම් මට්ටමේ හැම ගෙදරටම හැම உள்ளூராட்சி மன்றம் அதே போன்று மாகாண சபையினுடைய முக்கியத்துவம் பற்றி நாங்கள் கதைக்க வேண்டும். உண்மையிலே இந்த இரண்டு வகையான நிறுவனங்களும் மக்களோடு மிக தொடர்புபட்ட நிறுவனங்களாக காணப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், கிராமத்தை எடுத்தாலும் அதே போன்று கிராமத்தில் இருக்கக்கூடிய வீதிகள் எடுத்தாலும் தோட்டத்தை எடுத்தாலும் அதே போன்று ஏனைய வடிகால் அமைப்புகளை எடுத்தாலும் அவை நேரடியாக இந்த உள்ளூராட்சி மன்றங்களோடு தொடர்பு படுகின்ற ஒரு விடயமாக காணப்படுகின்றது. இலங்கையில் உங்களுக்கு தெரியும், கொழும்பு மாநகர சபை தான் முதலாவது உள்ளூராட்சி மன்ற நிறுவனமாக 1865ஆம் ஆண்டு அது ஸ்தாபிக்கப்பட்டது. மாநகர சபை, நகர சபை, அதே போன்று சிறிய நகர சபை, கம் சபா என்ற அடிப்படையில் அவை ஆரம்பத்திலே அடையாளம் காணப்பட்டது. 1979ஆம் ஆண்டுக்கு பின்னர் அபிவிருத்தி சபை என்ற ஒரு விடயம் உருவாக்கப்பட்டது. கம் சபை அதே போன்று சிறிய நகர சபை இதன் போது ஒழிக்கப்பட்ட ஒரு விடயமாக அதன் போது மாறியது. 1987ஆம் ஆண்டு அபிவிருத்தி சபைக்கு பதிலாக ஒவ்வொரு பிரதேச செயலாளர் பிரிவிலும் பிரதேச சபை என்ற ஒரு விடயம் அறிமுகப்படுத்தப்பட்டது. தற்போது உங்களுக்கு தெரியும், மாநகர சபை, நகர சபை, பிரதேச சபை என்ற உள்ளூராட்சி மன்ற அந்த நிறுவனங்கள் 3 வகைகளாக வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. 1970க்கு முன்னர் தொகுதி முறை அடிப்படையில் தான் பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட்டார்கள். 1979ஆம் ஆண்டு விகிதாசார முறையும் 2018க்கு பின்னர் உங்களுக்கு தெரியும் இந்த கலப்பு ரீதியான அந்த தேர்தல் முறையும் இலங்கையினுடைய அந்த அரசியல் வரலாற்றிலே இடம் பிடித்த விடயமாக கருதப்படுகின்றது. கிராமம், நகரம் ஆகியவற்றுக்கு பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்படுவது அல்லது உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்படுகின்றது மக்களுடைய வாக்கு பலத்தின் மூலம் தான். இது ஆரம்பத்திலிருந்து காணப்படுகின்ற விடயமாக இருக்கின்றது. ஒருவர் பிறந்தது முதல் இறக்கும் வரை இந்த உள்ளூராட்சி மன்றங்களோடு தொடர்பு படுபவராக இருக்கின்றார். தாய்சை, பிணி நிலையம், போஷாக்கு, அதே போன்று விடயங்கள் உள்ளிட்ட அனைத்து விடயங்களையும் இந்த உள்ளூராட்சி மன்றங்கள் நிறைவேற்றி வருகின்றது. அது மாத்திரமல்ல, மொண்டசூரி, கலை, மத அறிவுகளை வழங்குதல், அதே போன்று நாட்டியம், பூங்கா, விளையாட்டு மைதானம், இவ்வாறான பல விடயங்கள் உள்ளூராட்சி மன்ற நிறுவனங்களோடு தொடர்புபட்டதாக காணப்படுகின்றது. ஒரு வீட்டை அமைப்பதற்கான அனுமதி வழங்குவது தொடக்கம் வீதிகள், அதை புனர் நிர்மாணம், திண்ம கழிவு முகாமைத்துவம், அபாயகரமான மரங்களை அகற்றுதல், வீதி விளக்குகள், இவ்வாறான விடயங்களும் உள்ளூராட்சி மன்ற நிறுவனங்களோடு தொடர்புபட்டதாக காணப்படுகின்றது. நகரசபை என்ற விடயத்தை குறிப்பிடுவது உள்ளூராட்சி மன்ற நிறுவனங்களைத்தான். வாக்குகள் மூலமாக மக்கள் பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்படுகின்றார்கள். அந்த முறை உண்மையிலே பின்பற்றப்பட்டு வருகின்ற ஒரு முறையாக இருக்கின்றது. ஆனால் தற்போது இந்த உள்ளூராட்சி மன்றங்களில் உங்களுக்கு தெரியும், பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்படவில்லை. அதிகாரிகள் தான் அந்த விடயத்தை செய்து வருகின்றார்கள். அவர்கள் வெறுமனே ப்ரொமோஷனுக்கும் அதே போன்று சம்பள அதிகரிப்புக்காக அந்த கடமையை செய்கின்றார்கள். மக்கள் மத்தியில் அவர்கள் செல்வது கிடையாது. மக்கள் பிரதிநிதிகள் இருந்தால் மக்கள் மத்தியிலே சென்று அவருடைய தேவைகளை கேட்டறியக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அவர்கள் அவ்வாறு செய்யாவிட்டால் அடுத்த தடவை இந்த மக்கள் பிரதிநிதிகளை மக்கள் புறக்கணிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அண்மையில் உங்களுக்கு தெரியும், ஒரு உயர் நீதிமன்ற தீர்ப்பு வந்திருந்தது. SEFR 35/2016 இந்த வழக்கு தீர்ப்பிலே உள்ளூராட்சி மன்றங்கள் மக்கள் பிரதிநிதிகள் அற்ற முறையில் இயங்குவது உண்மையிலே பொருத்தமற்றது என்ற அடிப்படையிலே தான் அந்த உயர் நீதிமன்ற தீர்ப்பு சுட்டிக்காட்டுகின்றது. மாகாண சபை முறைமை மிக முக்கியமானதாக காணப்படுகின்றது. அதிகார பரவலாக்கனுடைய முக்கிய ஒரு வடிவம் தான் மாகாண சபை முறைமை. இலங்கை ஆரம்பம் தொட்டு ஒரே ஆட்சியின் கீழ் இருந்திருக்கின்றது. அதாவது ஒரே ஆட்சியின் கீழ் பல்வேறு வகையான உபபிராந்திய அல்லது பிராந்திய ரீதியிலான ஆட்சி அதிகாரங்களும் ஆரம்பம் தொட்டு இலங்கையிலே காணப்பட்டிருக்கின்றது. பல ராசதானிகள் இலங்கையிலே இருந்திருக்கின்றது. வேறு வேறாக ஆட்சி செய்திருக்கின்றார்கள். அதாவது ஒரே நாட்டில் அதிகார பரவலாக்கல் ஆரம்பம் தொட்டு இலங்கையில் நிலவி வந்த ஒரு விடயம்தான். வெளிநாட்டு ஆட்சியாளர்கள் பிரதேச ஆட்சி அதிகாரத்தை பலப்படுத்தி ஆட்சி செய்த வரலாறு நம்முடைய நாட்டில் காணப்படுகின்றது. சுதந்திரத்துக்கு பின்னர் வடகிழக்கு மக்களுடைய முக்கியமான கோரிக்கையாக அமைந்தது இந்த அதிகார பரவலாக்கல் என்ற விடயம். மத்திய அரசாங்கத்தின் கீழ் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் மாகாண சபைக்கு வழங்கப்பட வேண்டும். அதாவது பெடரல் ஆட்சி என்ற முறையை தான் வடக்கு கிழக்கு மக்கள் கூறியிருந்தார்கள். மொழி பிரச்சனை, காணி பிரச்சனை போன்ற பல்வேறு பிரச்சனைகள்
பிரதேசங்கள் தங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய கோரிக்கையாக இருந்தது. 1957-58 ஆண்டு காலப்பகுதியில் உங்களுக்கு தெரியும், அதாவது SWRD பண்டாரநாயக்க அவருக்கும் தந்தை செல்வா ஆகியோருக்கு இடையில் ஒரு ஒப்பந்தம் நடைபெற்றது. அதை பண்டா செல்வா ஒப்பந்தம் என்று குறிப்பிடுவார்கள். தெற்கு மக்களுடைய பலத்த விரோதத்துக்கு மத்தியில் அந்த ஒப்பந்தம் கைவிடப்பட்டது. பிரச்சனையை தீர்க்க நாட்டு சபை முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டது. டட்லி செல்வா ஒப்பந்தம் 1966 ஆண்டு கைச்சாத்திட்ட போதும் அது தெற்கு மக்களுடைய எதிர்ப்பு காரணமாக கைவிடப்பட்டது. 1981 ஆண்டு மாவட்ட அபிவிருத்தி சபை முன்மொழியப்பட்டது. மாவட்ட அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டார்கள். 1981 ஆண்டு மக்கள் போராட்டம் ஒன்று இடம்பெற்றது. திம்பு உடன்படிக்கை உங்களுக்கு தெரியும். அதனை அடுத்து தான் 1988 ஆண்டு மாகாண சபை முறைமை அறிமுகப்படுத்தப்படுகின்றது. 81 தொடக்கம் 89 காலப்பகுதியிலே ஜெயவர்தனுடைய ஆட்சி நிலவிய ஒரு காலப்பகுதியில் தான் இந்த விடயம் வெட்டப்பட்டதாக கருதப்படுகின்றது. 94 ஆண்டு சந்திரிகா அம்மையார் பேக்கேஜ் என்ற அடிப்படையிலே குறிப்பாக யூனிட்டி ஸ்ரீலங்கா, யூனியன் ஸ்ரீலங்கா என்ற ஒரு விடயத்தை அந்த இடத்தில் முன்வைக்கின்றார். திச விதாரண 13+ என்ற ஒரு விடயத்தை முன்வைத்து கலந்துரையாடல்கள் எல்லாம் அதன் போது நடத்தப்பட்டது. மாகாண சபை சில அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது, ஆனால் அதுக்கு வரையறைகள் காணப்படுகின்றது. அதிகார பரவலாக்கல் கோரிக்கை என்பது மக்களுடைய கோரிக்கையாகத்தான் காணப்படுகின்றது. அதாவது ஆளுநருக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் உண்மையிலே குறைக்கப்பட வேண்டும் என்ற விடயம் இந்த இடத்திலே உன்னிப்பாக அவதானிக்கப்பட வேண்டிய விடயமாக இருக்கின்றது. மஹிந்த ராஜபக்ஷ 13+ஐ அவர் கொண்டு வந்தார். ஆனால் அந்த விடயம் இருக்கின்றதா இல்லையா என்ற விடயத்தை அது பற்றி குறிப்பிடப்பட்டது. அது இருக்கின்றதா இல்லையா என்ற விடயம் கேள்விக்குறியானதாக காணப்படுகின்றது. வீவ் அமைப்பும் அதே போன்று ஆப்பிரிக்கல் அமைப்பும் இந்த மாகாண சபை முறைமையை நாங்கள் வலியுறுத்தி நிற்கின்றோம். இது உங்களுக்கு தெரியும், அரசியல் யாப்பின் ஊடாக வழங்கப்பட்ட ஒரு உரிமையாக இருக்கின்றது. எனவே அந்த மாகாண சபை முறைமை செயற்படுத்துவதன் ஊடாக மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என்ற விடயம் தான் இந்த இடத்திலே நோக்கத்தக்க விடயமாக காணப்படுகின்றது. අපි ජනතාවට කියන්න කැමතියි.